தமிழக அரசியல் களத்துல மீண்டும் ஒரு பரபரப்பு தொற்றிக் கொண்டிருக்கிறது. ஏற்கனவே தமிழக பாஜகவுக்கும் குறிப்பாக மாநில தலைவர் அண்ணாமலைக்கும் அஇஅதிமுகவுக்கும் இடையிலான அந்த போர் என்பது ரொம்ப வெளிப்படையாக கடுமையான வார்த்தை யுத்தங்களாக நடைபெற்று வந்தது. அது தேர்தல் காலகட்டத்தில் கொஞ்சம் ஓய்ந்திருந்த நிலையில விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் காரணமாக அது மீண்டும் சூடு பிடித்திருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் களத்துல நடைபெற்ற பாமக வேட்பாளரினுடைய அறிமுக கூட்டம், அது தொடர்பான ஒரு பொதுக்கூட்டம் நடக்குது. அந்த பொதுக்கூட்டத்துல எல்லா கூட்டணி கட்சி தலைவர்களும் பேசுறாங்க. அதுல தமிழ்நாடு பாஜக மாநில தலைவர் அண்ணாமலையும் கலந்து கொண்டு பேசுகிறார். இந்த விவகாரம் தொடர்பாக எடப்பாடி பழனிசாமி தரப்பு பதிலளிக்க, மீண்டும் அண்ணாமலை பதிலளிக்க அப்படின்னு இந்த பதில்கள் என்பது ரொம்ப கடுமையான வார்த்தைகளாக வர இது ஒரு வார்த்தை யுத்தமாகவே மாறி இருக்கிறது. மிக குறிப்பா அண்ணாமலை தொடர்பான விமர்சனமா எடப்பாடி பழனிசாமி முன்வைக்கக்கூடியது என்ன அப்படின்னா, அவர் தொடர்ந்து தன்னை முன்னிலைப்படுத்திக்கிறதுக்கும் தன்னை விளம்பரப்படுத்திக் கொள்வதற்காகவும் தான் இப்படியெல்லாம் பேசிட்டு இருக்கிறாரு. எனவே அவர் சொல்றதெல்லாம் ஒரு பொருட்டா எடுத்துக்க வேண்டிய தேவை இல்லை அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி சொல்றாரு. தொடர்ச்சியா செய்தியாளர் சந்திப்பை நடத்திக்கிட்டே இருக்கிறது, அதன் மூலமா எதையாவது ஒரு கருத்தை சொல்லிக்கிட்டே இருக்கிறது, ஒரு பாரம்பரியமான கட்சி மேல மூத்த தலைவர்கள் மேல கடுமையான விமர்சனங்களை முன்வைக்கிறது, இதன் மூலமா அவர் தன்னை முன்னிறுத்திக்க விரும்புகிறாரு அப்படிங்கிற குற்றச்சாட்டை எடப்பாடி பழனிசாமி வைக்கிறார். ஆனா அண்ணாமலை ரொம்ப கடுமையான வார்த்தைகளை பயன்படுத்துறாரு. நம்பிக்கை துரோகி என்பதற்கான மறுபெயர் என்று ஒன்று இருந்தால் அது எடப்பாடி பழனிசாமி தான். ஏன்னா தேசிய ஜனநாயக கூட்டணியில பிரதமர் நரேந்திர மோடி அவரை தன் பக்கத்துல உட்கார வச்சு அவருக்கான எல்லா முன்னுரிமைகளையும் கொடுத்தாரு. ஆனா அவர் முதுகிலேயே குத்தி விட்டார் அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை சொல்றாரு. பாஜகவை பொறுத்த வரைக்கும் பாஜக தமிழ்நாட்டில் எப்படி வளரணும் அப்படிங்கிறது தான் பார்க்குமே தவிர, உங்களுக்கு துணை நிற்கிறதுக்கோ உங்களுடைய வளர்ச்சிக்கு காரணமா இருக்கிறதுக்கும் பாஜக இருக்கணுங்கிற எந்த அவசியமும் இல்லை அப்படிங்கிற கடுமையான வார்த்தை பிரயோகங்களை அண்ணாமலை பயன்படுத்துகிறார். அது மட்டும் இல்லாம ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் எடப்பாடி பழனிசாமி அதிமுக தான் போட்டியிடணும் அப்படிங்கிறத கேட்கறதுக்காக ஓ பன்னீர்செல்வத்தை விலகிக்க சொல்லி கேட்கிறாரு. அவ்வளவு தூரம் அழுத்தங்கள் இருந்தும் கூட நாங்க அதற்காக பேசி போராடி அந்த விஷயத்தை ரொம்ப வலியுறுத்தி சொன்னோம். ஆனா ஓ பன்னீர்செல்வம் ரொம்ப ஜென்டில் மேனா அவர் விலகி நின்னுட்டாரு. ஆனா இவர் நம்பிக்கை துரோகம் செய்து விட்டார் அப்படிங்கிற கடுமையான விமர்சனங்களை முன்வைக்கிறாரு. ஒரு 1000 ஓட்டு 2000 ஓட்டு டிஃபரன்ஸ்ல தோத்துட்டோம் அப்படின்னு சொல்ற அவரு ஏன் விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் இருந்து பின்வாங்கினாங்க? யாரை ஜெயிக்க வைக்கிறதுக்காக விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் அவர் போட்டியிடாமல் போனார் அப்படிங்கிற கேள்விகளை எல்லாம் ரொம்ப காட்டமா அண்ணாமலை முன்வைக்கிறாரு. ஓ பன்னீர்செல்வத்தை அவர் இப்போ கூட்டணியில் அங்க இருக்கிறாரு, அவரை ஜென்டில்மேன் அப்படின்னு சொல்றதும், இங்க எடப்பாடி பழனிசாமியை நம்பிக்கை துரோகி அப்படின்னு சொல்வதன் மூலமாகவும், மிக குறிப்பா இப்போ எழக்கூடிய கேள்வி என்ன அப்படின்னா, வேற எந்த அரசியல் நகர்வுகளும் இல்லாத ஒரு காலகட்டத்தில் விக்கிரவாண்டி தொகுதியினுடைய இடைத்தேர்தலில் அங்க இருக்கக்கூடிய வாக்காளர்களுக்கு அண்ணாமலை சொல்லக்கூடிய செய்தி என்ன அப்படிங்கிறது தான் மிக பிரதானமான கேள்வியா இருக்கு. ஏன்னா அதிமுக கிட்ட ஒரு ஓபன் ரெக்வெஸ்ட் வச்சாரு பாமக நிறுவனர் டாக்டர் ராமதாஸ். இந்த தேர்தலில் அதிமுக உங்களுடைய ஆதரவை எங்களுக்கு கொடுங்க அப்படின்னு கேட்டாரு. ஆனா கூட்டணியில் இருக்கக்கூடிய பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை இப்படி அதிமுக மேல கடுமையான விமர்சனங்களை முன்வைப்பது என்பது பாட்டாளி மக்கள் கட்சிக்கு கிடைக்கக்கூடிய வாக்குகளை பாமகவுக்கு எதிராக அது திருப்பி விடுமா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் எழுந்திருக்கிறது. ஏன்னா விமர்சனம் என்பது இதற்கு முன்னாடி வச்ச விமர்சனம் மாதிரிலாம் இல்ல, ரொம்ப கடுமையான காட்டமான வார்த்தைகளை அண்ணாமலை பயன்படுத்தி இருக்கிறார். மூத்த தலைவர்கள் எல்லாம் இருந்த ஒரு அதிமுகங்கிற ஒரு மிகப்பெரிய கட்சியை இப்ப இருக்கிற ஒரு 4-5 தலைவர்கள் சேர்ந்து அந்த அதிமுகவையே அழிக்க பாக்குறாங்க. நான் நாடாளுமன்ற தேர்தலுக்கு பிறகாக அதிமுக காணாம போயிடும்னு சொன்னனே, அது உண்மைதான். பாருங்க, எடப்பாடி பழனிசாமி அதிமுகவையே இல்லாம பண்ணிடுவாரு அப்படின்லாம் அண்ணாமலை பேசி இருக்கிறார். இது மிக குறிப்பாக எழக்கூடிய கேள்வி என்ன அப்படின்னா, விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் வாக்காளர்களுக்கு இந்த கடுமையான விமர்சனங்கள் மூலமாக அண்ணாமலையோ அல்லது அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியோ என்ன மெசேஜை கன்வே பண்றாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுந்திருக்கிறது. ஏன்னா இது எல்லாமே அந்த இடைத்தேர்தலை பிரதானமாக வைத்து நடக்கக்கூடிய வார்த்தை யுத்தங்களாகத்தான் இருக்கிறது. எனவே அந்த அடிப்படையில் பார்க்கும்போது இது முற்றுகிறது. தொடர்ச்சியா அதிமுக தரப்பிலிருந்து ஐடி விங்கில் இருக்கக்கூடியவர்கள் அண்ணாமலைக்கு எதிராக பதிவுகளை போடுறாங்க. முன்னாள் அமைச்சர்கள் அண்ணாமலைக்கு எதிராக கருத்துக்களை தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. கோயம்புத்தூர் விமான நிலையத்தில் எடப்பாடி பழனிசாமி பேசிய கருத்துக்களுக்கெல்லாம் மீண்டும் அண்ணாமலையிடம் பதில் கேட்கப்படுகிறது. அவரும் பதில் சொல்றாரு. நீங்க சட்டமன்ற இப்போ மக்களவை தேர்தலில் ஒரு 137 வாக்குறுதிகளை முன் வச்சு ஒரு
தேர்தல் அறிக்கை கொடுத்தீங்களே அதெல்லாம் எப்படி நிறைவேற்ற போறீங்க அப்படின்னு கேட்கிறாரு. உடனே எடப்பாடி பழனிசாமி, நீங்க கோவைக்கு மட்டும், மக்களவை தொகுதிக்கு மட்டும் 100 நாட்கள்ல இத்தனை வாக்குறுதிகள் நிறைவேற்றுவோம்னு ஒரு பட்டியல் கொடுத்தீங்களே, அதை எப்ப நிறைவேற்ற போறீங்க அப்படின்னு கேட்கிறாரு. இப்படி பரஸ்பரம் வார்த்தை யுத்தம் என்பது தடிக்க தொடங்கி இருக்கிறது. எனவே இது அரசியல் ரீதியாக ஆரோக்கியமானது இல்லை என்று சொன்னாலும் சட்டமன்ற தேர்தல் முடிவுகள், மிக குறிப்பாக விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் முடிவுகள்ல இது நிச்சயம் எதிரொலிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு.